இதுக்கு எதிரி சொல்லுறது நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்படி விட்டுறது. நான் பெருசாக யோசிச்சுட்டு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டு அடுத்து இன்னும் 25 ஏஜ் ஆகுது. ப்ளஸ் அடுத்து நமக்கு லைஃப் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மாதிரி துரோகம்ன்றா லவ் பண்ணுறான்றாங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு சண்டை அவ்வளோதான் முடிச்சிடறாங்க. பிரேக்கப்பு அது நம்பிக்கை நிறைய வச்சுருந்தேன், கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன். இல்லை, நானும் யாருக்கும் பண்ணதில்லை, யாரும் எனக்கும் பண்ணதில்லை. சேஃப் ஜோன்லேயே இருக்கும். சும்மா ஒரு சில விஷயம் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க ஒரு வெற்றி போயிட்டாங்க. நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் துரோகம். மக்கள் என்னென்ன மாதிரி துரோகத்தெல்லாம் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துரோகம்லாம் நடந்ததில்லை, எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். துரோகம்லாம் யாருமே எனக்கு செய்ய மாட்டாங்க. உண்மையே சொல்கிறேன், எல்லாம் செய்யாமல் இருப்பாங்களான்லாம் நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் எனக்கு யாரும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்னோ யாருமே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. துரோகம்லாம் கிடையவே கிடையாது. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க ஒரு வெற்றி போயிட்டாங்க. நான் பின்தங்கிட்டேன். நான் என்னை கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எதுவும் பண்ணல. அது இப்பயும் ஒரு இதாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்குது. அவங்க முன்னாடி அவருக்கு முன்னாடி போய் கட்டணும். ஸோ அந்த துரோகத்தையும் நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்து இப்போ போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஓசம். ஸோ துரோகம்லாம் சொல்ல தெரியல. ஆமாம், துரோகம் நான் யாரும் பண்ணதில்லை, எனக்கு யாரும் பண்ணதில்லை, அவ்வளோதான் தெரியும். துரோகம் நடந்ததில்லை, எனக்கு தெரியும். ஞாபகம் இல்லை, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஜஸ்ட் லைக் தட்னு போய் தெரியல. எனக்கு யோசிக்க முடியும், நிறைய நடந்திருக்கேன். எதுக்கும் சாதாரண ஞாபகம் வச்சுருக்கேன். துரோகமாக நான் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்போ ஈஸி கோயிங்காக இருக்கீங்க. ஓகே, ஃபைன். உங்களை அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? துரோகம் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கொஞ்சம் ரொம்ப காயப்படுத்திருக்குங்க, அது என்னவா இருக்கும்? எனக்கு எதிரி சொல்லுறது நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்படி விட்டுறது. நான் பெருசாக யோசிச்சுட்டு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டு அடுத்து இன்னும் 25 ஏஜ் ஆகுது. ப்ளஸ் அடுத்து நமக்கு லைஃப் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ துரோகம்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. என் ஆஃபீஸில் என்ன கிக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நடந்தது ரீசெண்டாக. இப்போ அது முடிஞ்சு அதுக்காக தான் உட்காந்து பேசிட்டு தனியாக சுற்றிட்டு இருக்கேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன், பீச்சுக்கு சுற்றிட்டு இருக்கேன். ஏதோ நான் ஸ்கேம் பண்ணிட்டதா சொல்லி அது மாதிரி ஏதோ கேஸ் போட்டு என்ன ஆஃபீஸ் கிக் அவுட் பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்படி சுற்ற வேண்டியதான். இப்போ என் லைஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதை பிளானில் இருந்ததே நான் பேப்பர் போட்டு வெளியேறலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க. கேட்டு பார்த்தேன், அவங்க அந்த சொட்டுலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிக் அவுட் பண்ணிட்டாங்க. கம்பெனி பேர் சொல்லுவாங்க, அது நிறைய இருக்குது. அதில் அவங்களுக்குள்ள எங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அவங்க தப்பிக்கிறது எங்களை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் டெசினேஷன் கம்மியாக இருக்கும். நான் இருக்கிற பொசிஷன் இருக்கும், அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. சரி, ஓகே, அதுவும் அப்படியே விட்டு வர முடியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு துரோகம். நான் சொல்லுவேன், இப்போதைக்கு துரோகம் கிட்ட அதுலேருந்து வெளியே வர முடியல. கொஞ்சம் நாளாக போயிட்டு இருக்குது. ஒரு 3-4 டேஸாக ஒரு டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கேன். வந்துடுவேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா வெளியே தெரிஞ்சது தான். என்ன மாதிரி துரோகம், அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன மாதிரி துரோகம்ன்றா லவ் பண்ணுறான்றாங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு சண்டை அவ்வளோதான் முடிச்சிடறாங்க. பிரேக்கப்பு அதுலேயே அப்படியே மைண்ட்லாம் அப்படியே இதாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் ஒரு பெரிய துரோகம்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளில வந்தீங்க? அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம், ஜாலியாக இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, அதோட அப்படி முடிஞ்சு. அப்படி சொல்ல முடியாது, பட் லிட்டில் பிட் நடந்திருக்கு ஃபேமிலிக்குள்ளே. அது என்னன்னு ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்னோடய ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி அது ஃபுல்லாக சொல்ல முடியாது. அது துரோகம்லாம் சொல்ல முடியாது. நம்பிக்கை நிறைய வச்சுருந்தேன், கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். அது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. என் மேலே தப்பா அவன் மேலே தப்பான்னு சொல்ல முடியாது. ஃபீல் பண்ணிட்டு போவோம். அவங்களுக்கு வேறு என்ன. நானும் யாருக்கும் பண்ணதில்லை, யாரும் எனக்கும் பண்ணதில்லை. சேஃப் ஜோன்லேயே இருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகே, ஆசம். தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் பார்த்ததில்ல. சும்மா ஒரு சில விஷயம் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கிறத அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சகஜமாக எடுத்துகிட்டு நாளைக்கு அவங்க ஒன்றா தான் இருப்போம். அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸோடு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சிரேன் அலாங் வித் கேமராமேன் வினோத்.